கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 டேஸ் கபடி பிராக்டிஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 36வது நாள். இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் 5:30க்கு எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம கபடியில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பயம், பதட்டம். கபடியில் ஆடுற ஒவ்வொரு பிளேயரும் இந்த 2 விஷயத்தை கம்பல்சரி நம்ம பேஸ் பண்ணியிருப்போம். இதை நம்ம எப்படி பேஸ் பண்ணோன்னா, கபடியில் ஆடும்போது நீங்கள் உங்களுக்காக விளாடணும், வேறு யாருக்காகவும் விளாடக்கூடாது. கபடியில் ஆடும்போது ஜெயிக்கணும்னு விளாடாமல் நீங்கள் நல்லா விளாடணும் அப்படி மட்டும் விளாடணும். நீங்கள் சுற்றி இருக்க ஆடியன்ஸ் இருக்கப்போ அவங்க பார்க்குறாங்க நம்ம நல்லா விளாடணும் அப்படின்னு விளாட்றப்பையோ, நம்ம கண்டிப்பாக ப்ரைஸ் அடிக்கணும், இந்த மேட்ச்சை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் விளாட்றப்போ ப்ரெஷர் அதிகமாகும். உங்கள் ஸ்கில்லை எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்போல உங்களுக்கு விளாட்டு வரவே வராது. என்றைக்கு நீங்கள் உங்களுக்காக விளாடுங்க, கண்டிப்பாக உங்கள் ஸ்கில்லை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி விளாடுங்க. நம்ம கூட விளாடுற பிளேயர் பெரிய பிளேயரோ சின்ன பிளேயரோ அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா பிளேயரும் ஒரே பிளேயராக நினைங்க. அவங்களும் நம்மளை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி விளாடுற ஒரு பிளேயர்னு மட்டும் நினைங்க. கபடியில் ஆடும்போது என்றைக்கும் ஒரு பிளேயரை பார்த்தோ இல்லை அடிபட்டுருமோன்னு பயப்படவே கூடாது. உங்கள் மனசுக்குள்ளே எப்போவும் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் வலிமையானவன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு பயம், பதட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் மூச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்த பதட்டம், பயம் மேக்ஸிமம் குறையும். நீங்கள் ப்ராக்டிஸில் என்ன ஸ்கில் பண்ணுறீங்களோ அதையே மேட்ச்சில் பண்ணுங்கள். முதல்ல தப்பானாலும் லாக் ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் அந்த ஸ்கில்லை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்கில்லில் நல்லா தேர்ச்சியானவராக முடியும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ப்ராக்டிஸில் ஒரு ஸ்கில்லை நல்லா பண்ணிவிட்டு அது மேட்ச்சில் வர்றப்போ சரியாக வரலைன்னா அந்த ஸ்கில்லை அப்படியே விட்டுருவாங்க. அப்படி நீங்கள் பண்ணவே பண்ண வேணாம். நீங்கள் ப்ராக்டிஸில் என்ன ஸ்கில் பண்ணுறீங்களோ அதை மேட்ச்சில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கண்டிப்பாக வராது. போக 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 அந்த ஸ்கில்லை நீங்கள் மறுபடியும் பண்ணி பார்க்குறப்ப தான் அதில் நீங்கள் நல்லா தேர்ச்சியானவராக ஆக முடியும். அந்த ஸ்கில்லு உங்களுக்கு நல்லா கைகூடுற வரைக்கும் அந்த ஸ்கில்லை என்றைக்கும் நீங்கள் விட்டுறாதீங்க. இன்றைக்கான ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் சிட்டப்ஸ் போட்டுட்டு இன்றைக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்சுச்சு. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.